பகுதி கழக அதிமுக சார்பில் திமுக அரசின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட பம்மல் 1வது மண்டலம் மூங்கில் ஏரி முத்துமாரி அம்மன் கோவில் அருகே பம்மல் பகுதி கழக திமுக சார்பில் திமுக அரசின் சீர்கேடுகளான விலைவாசி உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருள் கலாச்சாரம் என பல்வேறு வகையான சீர்கேடுகள் உள்ளதை விளக்கி கண்டன பொதுக்கூட்டம் பம்மல் பகுதி செயலாளரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான அப்பு வெங்கடேசன் தலைமையில் 10வது வட்டக்கழக செயலாளர் சரவணன் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நெத்தியடி நாகையன், மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப. தன்சிங் கலந்து கொண்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நிறுத்திய திமுக அரசு எனவும், ஆட்சி வரும் முன்னே 500 வாக்குறுதிகள் கொடுத்து திமுக அரசு அதனை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை எனவும், எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, போதை கலாச்சாரம் என பல்வேறு வகையான சீர்கேடுகளை கண்டித்து சிறப்புரையாற்றினார். 2026இல் நல்லாட்சி மலர்ந்திட அதிமுக ஆட்சி கொண்டு வந்து எடப்பாடியாரை முதலமைச்சராக இரட்டை இலைக்கு ஓட்டு போட வேண்டும் என பொதுமக்களை கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 500 பேருக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் முன்னாள் நகரமன்ற தலைவர்கள் அனகை வேலாயுதம், பரங்கிமலை ஒன்றிய கழக செயலாளர் பொழுசை பாபு, முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் துரை தண்டபாணி, கிஷோர்குமார், முகுந்தன், விநாயகம் மற்றும் பம்மல் பகுதி கழக நிர்வாகிகள் சரவணராஜ், லோகநாதன், பன்னீர்செல்வம் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.